கரூர்லேருந்து வந்த அந்த 3 பேருந்துகளில் வந்த 37 குடும்பத்தினர் 235 பேர் மொத்தம் அந்த குடும்ப உறுப்பினர்கள் இன்றைக்கி விஜயை வந்து மகாபலிபுரத்தில் உள்ள 5 நட்சத்திர ஹோட்டலில் மீட் பண்ணிவிட்டு அவரை சந்தித்து அவர் என்ன பேசினார் என்ன சொன்னார் ஒன்றும் முழுமையான தகவல் வரல. ஆனால் அவங்க சந்தித்தவங்களில் ஒரு சில பேர்லாம் சொன்ன தகவல் வந்து இப்போது தெரிஞ்சிட்ருக்கு. நமக்கு கரூர்லேருந்து ஒரு நண்பர் கூட சொல்லியிருந்தார், ஒரு செய்தியாளர் கூட. அதுக்கு முன்னாடி கடுமையான விமர்சனங்கள். இப்போ அந்த பேருந்துனாலும் கிளம்பினாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா விஜய் 8 மணிக்கு அந்த 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு போயிருந்தார். ஒரு 6-7 மணி நேரம் அங்கே இருந்திருக்காரு. அவங்கள கூட பேசியிருந்திருக்காரு. அதுவும் தனித்தனியாக ஒவ்வொரு அறையிலையும் போய் சந்திச்சிருக்காரு. கண்ணீர் விட்டு இருக்கிறார். முக்கியமான ஒரு விஷயம், கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறாரு. சினிமா நடிகனுக்கு கண்ணீர் வரத்து என்னையா பெரிய விஷயம் வந்து, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கிளிசரின் போடாமல் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும் விமர்சனம்லாம் வரும். இதுக்கு முன்னாடி இந்த கரூர் மக்கள் இங்கே வர போகிறாங்க, நீ ஏன் அங்கே போகல இங்கே வர வைக்கிற, இதுதான் கேள்வியாக இருந்தது. அங்கே போல ஏன் இங்கே வர வைக்கிற? 41 குடும்பம், அதில் ஒரு 3 குடும்பத்தினர் இல்லைங்க எங்களுக்கு வர விருப்பம் இல்லை, வர ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி மனநிலையில் இருக்க முடியுமா? ஆனால் இன்றைக்கி பார்த்தப்போ ஒருத்தர் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து இடுப்பெலும்பு முறிஞ்சிருக்குது. வந்து அந்த கூட்டத்துக்கு போய் கலவரமாகி தள்ளுமுள்ளு ஏற்பட்டு நெரிசலில் ஒரு 5 பேர் அவங்க அம்மா மேலே விழுந்திருக்காங்க. அதில் இடுப்பெலும்பு முறிஞ்சு போய் பெல்ட் வச்சு கட்டிக்கிட்டு சிகிச்சையில் தான் இருக்கிறாங்க. காயமடைந்தவர்களுக்கான நிவாரண தொகையெல்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு இப்படி கூட்டம் வராங்கன்னு தகவல் தெரியாது. நானாக கேள்விப்பட்டேன். ஒரு 2000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கின்னு கடன் வாங்கி நான் கிளம்பி வந்துட்டேன். இங்கே நான் ஒரே ஒரு நான் விஜய் அண்ணாவை பார்க்கணும், அவரை பார்த்து நான் பேசணும், இதுதாங்க. இந்த இடத்துல தான் விஜய்க்கான அந்த விமர்சனங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கான ஒரே பதிலடியாக இதுதான் தீர்ந்து போச்சு. நம்ம போன வீடியோவில் கூட பேசியிருந்தோம். இந்த வந்து சந்தித்த இந்த குடும்பத்தினர் யாராவது ஒருத்தர், ஏன்பா இங்கே வரது உனக்கு துப்பு இல்லையா, எங்களை அங்கே கூப்பிட்றியே, நாங்கள் என்ன வந்து தான் ஆகணுமா, பஸ்ஸெல்லாம் இங்கே நிறுத்தாத, போ 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 இங்கேருந்து கலப்பு அப்படின்னு சொல்லலை யாரும். வந்துட்டாங்க, பார்த்துட்டாங்க, விஜய் பேசிட்டாரு, கண்ணீர் மல்க பேசிட்டாரு, கிளம்பிட்டாங்க.